வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன நடக்குது இந்த வீட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னா வந்து மாட்டிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து சொல்லாத விஷயத்தை வந்து சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், இந்த சீரியல்ல ஒரே இன்டென்ஸ் டர்னிங் பாயிண்ட் வந்து நடந்திருக்கு. ஏதாவது சீரியல் வந்து நம்ம பார்க்கும்போது, அப்ப நான் மட்டும் அங்க இருந்தேன்னா இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு இமோஷனல் புல்லிங் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எபிசோட்ல வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல ரோஹிணி தான் வந்து சென்டர் ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க. அவன் மீனாவை வந்து கசக்கி வெளியில் வந்து போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணுறான். ஒரு சைடில் வந்து ரோஹிணி கிறிஷ் பற்றி வந்து போய் சொல்கிறா. ரோஹிணி ஒரு மாஸ்டர் மேனிபுலேட்டர் மாதிரி வந்து டயலாக் வந்து அடிக்கிறாங்க. அவ்வளோதான், கிறிஷ் வந்து மீனா கிட்ட ஸ்ட்ரைட்டாக எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறான். அப்போ மீனா வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்க. அவன் அப்படி என்னதான் சொன்னான்? ரோஹிணி முத்து மீனாட்ட கிறிஷை பற்றி ஏமாத்துறாங்க. ஆனால் மீனா வந்து சந்தேகப்பட்டனால கிறிஷ் உண்மை எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மெயின் ட்விஸ்டே என்னன்னு தெரியுமா? விஜயாவுக்கு வந்து ஒரு மேசிவ் ஷாக்கிங்கில் வந்து இருக்காங்க. ரதி வந்து கர்ப்பமாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் விஜயாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. இதனால ஷாக்கிங்கில் வந்து விஜயா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பார்வதி தண்ணி தொளிச்சு விஜயா வந்து எழுப்புறாங்க. விஜயா லிட்டரலி என்ன கேட்குறாங்கன்னா, யார் அவளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படி விசாரிக்கிற லெவலுக்கு வந்து ஷாக் ஆகியிருக்காங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து விஜயா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே அந்த தீபன் தான் காரணம் அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. முத்து மீனாவும் எவ்வளவோ சொல்லியும் நீ தான் நம்பவே இல்லை அப்படின்னு விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் எதுவுமே வேணாம், பயமா இருக்குது அப்படின்னு வந்து விஜயா சொல்றாங்க. இங்க விஜயா இதுக்கே வந்து ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இனி கிறிஷ் பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன பண்ண போறாங்களோ தெரியல. முத்து மீனாவும் கிறிஷ் வந்து கூட்டிட்டு வந்து ரோஹிணியோட அம்மா வந்து மீட் பண்றாங்க. நலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் ரோஹிணியோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிறிஷ் வந்து எங்க சொந்தக்காரன் வீட்டுல இருந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து பொலைட்டா வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்து மீனாவும் அதெல்லாம் வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரோஹிணி வந்து இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா. வேணும்னா கிறிஷ்கிட்டே கேளுங்களேன், அவன் எங்க இருக்க விரும்புறானோ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ரோஹிணியோட அம்மா வந்து சொல்றாங்க. அதுக்கு கிறிஷ் என்னமோ ஒரு ரெஸ்பான்சிபிள் பாய் மாதிரி வந்து ஆன்சர் பண்றான். நான் மீனா ஆன்டி வீட்டில் தான் வந்து இருப்பேன், எனக்கு அங்கே இருக்க தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே ரோஹிணியோட அம்மா வந்து ஸ்லைட்லி வந்து இமோஷனல் ஆகுறாங்க. பட் ரோஹிணி என்ன பண்ணுறான்னா, எல்லா டைலாக்கையுமே ஹிடன் மைக்கில் மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணியோட அம்மா வந்து எவ்வளவோ சொல்லியும் முத்து மீனா வந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் முத்து வந்து பணத்தை கட்டிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ரோஹிணி அவன் அம்மா ரூமுக்குள்ள வர்றா. ரோஹிணி வந்து ரூமுக்குள்ள வரும்போது முத்து மீனா வந்துட்டு போனாங்க அப்படின்னு ரோஹிணியோட அம்மா வந்து சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசுறது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நல்லவங்களா தான் இருக்காங்க, உன் குடும்பம் வந்து நல்ல குடும்பமா தான் இருக்கு, நீ உண்மையை சொல்லிட்டு முத்து மீனா உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ரோஹிணி என்ன சொல்றான்னா, என்னோட வாழ்க்கையில நீ எடுத்த முடிவு எல்லாமே வந்து தப்பா தான் முடிஞ்சிருக்கு, நீ சொல்றது எல்லாமே என்னால் வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அம்மாட்ட வந்து கொடுக்குறா. இந்த காசை நீ முத்துக்கிட்ட கொடுத்துட்டு மீதி வந்து செலவுக்கு வச்சுக்கோ, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறா. அங்க ஸ்ருதி ரவியோட ட்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டென்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ரவி வந்து ரூமுக்கு வந்த உடனே ஸ்ருதி ரவிட்ட என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு ரவி என்ன சொல்றான்னா, ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் தூங்க போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். நான் அதை பற்றி கேட்கல, ரெஸ்டாரண்ட்ல வந்து எப்போ ரிசைன் பண்ணிட்டு வர போறீங்க அப்படின்னு வந்து ஸ்ருதி கேட்குறா. அதுக்கு ரவி என்ன சொல்றான்னா, நீ எப்போ கேட்டாலுமே ஒரே பதில் தான், என்னால் வந்து இப்போ வர முடியாது அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிடுறான். இதனால டென்ஷன் ஆகிறா ஸ்ருதி. உனக்கு இன்னும் 3 மாதம் தான் வந்து டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கல அப்படின்னா என்னோட முடிவு வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறா. இந்த சீனை பார்த்தா மேரிட் கப்பிள் டென்ஷனோட ரியாலிட்டி ஸ்னாப்ஷாட் மாதிரியே இருக்கு. இங்க இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. அங்க ரோஹிணி வித்யா கால் பண்ணி, நான் உங்ககிட்ட அன்னைக்கு பேசுனது வந்து தப்பு தான், எனக்கு உன்னை விட்ட வேற யாரடி ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறா. எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு கிருஷ்ண வந்து உங்க வீட்டில் வந்து தங்க வைக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு வித்யா என்ன சொல்றான்னா, எனக்கு உன் மேல எந்த கோவம் இல்லடி, நீ முருகன் கிட்ட வந்து பணம் கேட்டனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வித்யா என்ன சொல்றான்னா, நான் கல்யாண விஷயமா வந்து பேசுறதுக்காக வேண்டி ஊருக்கு போயிட்டு இருக்கேன், 1 வாரம் ஆகும் நான் ரிட்டர்ன் வர்றதுக்கு அப்படின்னு வந்து சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கால் வந்து கட் பண்ணிடுறா. அட் தி எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சீனா வந்து இருக்கு. கிறிஷ் வந்து சடனா ரோஹிணியோட பெட்ரூமுக்கு வந்து ஓடி வந்துடுறான். கிறிஷை பார்த்து பதறி போன ரோஹிணி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறா. நான் இன்னைக்கு உங்களோட தான் வந்து தூங்க போறேமா அப்படின்னு வந்து சொன்ன ரோஹிணி கிறிஷ் வந்து வெளியே தள்ளி அடிக்கிறாங்க. இதை மீனா வந்து பார்த்துடுறாங்க. இதனால அங்கே பயங்கரமான வாக்குவாதம் வந்து நடக்குது. கிறிஷ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு என்ன டைலாக் சொல்றான்னா, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிடுறான். பட் மீனாக்கு வந்து டவுட் வருது. அப்போ முத்து வந்ததும் ரோஹிணி வந்து சொன்ன மாதிரியே கிறிஷ் என்ன சொல்றான்னா, இவங்க என்ன அடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கிறிஷ்ட மீனாவும் முத்து வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து எதுக்காக இந்த வீட்டில் இருக்க உனக்கு பிடிக்கல அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே, பாட்டிக்கு சரியா வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதனால மீனாவும் முத்து வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எமோஷனல் லேஸ், துரோகம், சந்தேகம், அதே மாதிரி குற்ற உணர்ச்சியில் வந்து போயிட்டு இருக்கு. சீரியல் பார்க்குற நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரியலாக நடக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் வரும். கிருஷ்ண வந்து நம்பலாமா நம்பக்கூடாதா, ரோஹிணி இன்னும் எல்லாத்தையுமே வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. மீனா அண்ட் முத்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுக்க போறாங்க, ஸ்ருதி ரவி 2 பேரும் வந்து பிரிஞ்சிடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு கிளாரிட்டி ஒன்று வரும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.